ஞானம் பெற வழி விழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நான் யார்? நம் உடலும் மனமும் செயல்பட காரணமான உயிர்தான் நான். நம் உடலில் உயிர் எங்குள்ளது? உச்சிக்கு கீழ் அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாலை பெண்ணே. திருமந்திரம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஒரு மனிதன் தலையில்லாமல் உயிர் வாழ முடியாது. நம் உடலில் உயிர் தலையில்தான் இருக்கிறது. ஜீவனே சிவம். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். திருமந்திரம். அதாவது உயிரே கடவுள். எல்லாம் வல்ல இறைவனையே கடவுள், பேரொளி, பரமாத்மா, அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறோம். நம் உயிரே ஜீவன், ஜீவாத்மா, ஆன்மா. உயிர் உடலை விட்டு சென்றால் அந்த உடலுக்கு மதிப்பு இல்லை. ஆகவே ஆன்மாவை அறிவதே முக்கியம். ஆன்மாவை எப்படி அறிவது? இறந்த உடலில் குளிர்ச்சியும் உயிர் உள்ள உடலில் சூடும் இருப்பதால் ஆன்மாவின் தன்மையானது ஒளி, ஜோதி. ஒளியாக உள்ள இறைவனை ஒளியை கொண்டுதானே அடைய முடியும். நமது தலையில் உள்ள எந்த உறுப்பில் ஒளி துலங்குகிறது? கண் அல்லவா? கண்ணே நமது உயிர் ஒளியினை பிரதிபலிக்கிறது. கண்களே நாம் நமக்குள் உட்புகும் வாசல். மெய்யான ஆன்ம ஒளியினை தாங்கி உள்ளதால் கண்ணே மெய்ப்பொருள். பாரப்பா பரபிரம்மம் பத்திலே ஒளிவதாகி நேராக இரு கண்ணில் பின்னலாகி. காகபுஜண்டர். உயிர் ஒளியானது ஆங்கில எழுத்து வி வடிவில் இரு நாடியாக பிரிந்து நம் கண்ணில் வெளிப்படுகிறது. நம் உயிர் ஒளி இரண்டு கண்களில் வெளிப்படுவதால் கண்களே இறைவன் திருவடி. திருவடி. திரு அடி. திரு இறைவன், அடி பாதம். திருவடி என்றால் இறைவனின் பாதம். 9 கோலும் நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே. விநாயகர் பாடல். இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம். ஐயப்பன் பாடல். திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய், கணபதி தாளினை கருத்தினில் வைத்திட்டேன், ஆறுமுகா போற்றி, அருட்பதம் அருள்வாய் போற்றி. கந்தகுரு கவசம். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். பிறவி பிணிக்கு மருந்தே திருவடிதான், வேறு மருந்தில்லை. திருக்குறள். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். திருவாசகம். திருவடி ஞானம் சிவம் ஆக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருமந்திரம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். திரு அருட்பிரகாச வள்ளலார். இறைவனை நோக்கி பக்தன் ஓர் அடி எடுத்து வைத்தால் பக்தனை நோக்கி இறைவன் 10 அடி எடுத்து வைப்பார். நோக்கி என்றால் பார்த்து என்று பொருள். இறைவனை எதனால் நோக்குகிறோம்? காண்கிறோம், பார்க்கிறோம். ஞானம் பெற வழி விழி. குருவே சரணம்.